வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம கேட்க போற கதை நேர்மறை ஆற்றல். ஒரு நாள் வானுலகத்திலிருந்து 2 தேவதைகள் பூமியை நோக்கி வந்தாங்க. ஒரு தேவதை வெள்ளை தேவதை, மற்றொரு தேவதை பச்சை தேவதை. பச்சை தேவதைக்கு பூமியில இருக்க மனுஷங்கள்லேயே யாருக்கிட்ட அதிகமான நேர்மறை ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஆறா சக்தி அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இந்த பச்சை தேவதை வெள்ளை தேவதை கிட்ட சொன்னாங்க, இந்த முறை நான் கண்டிப்பாக பூமியிலிருந்து அதிகமான ஆறா சக்தி உடைய ஒரு மனிதனை கண்டுபிடிக்காம நான் மேலே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. வெள்ளை தேவதையும் சிரிச்சுக்கிட்டே நம்ம பச்சை தேவதையை பூமிக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. பச்சை தேவதை பூமிக்கு வந்ததும் பார்த்த முதல் மனிதர் ஒரு கோயில்ல ஒரு 1000 மக்கள் முன்னாடி ஒரு பக்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதர். பச்சை தேவதை வெள்ளை தேவதை கிட்ட சொன்னாங்க, அவர் முகத்தை பாருங்களேன், அவர்கிட்ட ஒரு தெய்வீக கடாட்சம் இருக்கு, அவரை சுத்தி நல்ல நறுமணம் வீசுது, அவர் ரொம்ப சுத்தமாக இருக்காரு, அவர் எண்ணங்களும் சுத்தமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளோட சேவையை பூமியில் செய்கிறாரு பாருங்க. இந்த 1000 மக்களையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்காக தெய்வத்தை பற்றின விளக்கங்களை கொடுக்குறாரு, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. இவர்கிட்ட கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். என்னுடைய சோதனை நான் இவர் மேலே பண்ணி பார்க்க போகிறேன்னு அந்த பச்சை தேவதை சொல்லிச்சு. வெள்ளை தேவதை வழக்கம் போல் மௌனமாக பச்சை தேவதையை பார்த்து, பச்சை தேவதை அந்த மனிதர்கிட்ட போயிட்டு அதோட மந்திரத்தை சொன்னாங்க. பார்த்தா வெறும் 5 விழுக்காடு, அதாவது 5% மட்டும்தான் அவர்கிட்ட நேர்மறை ஆற்றல் இருந்தது. இதை பார்த்த பச்சை தேவதைக்கு ரொம்பவும் ஆச்சரியம். அவர் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு பெரிய கோயிலுக்குள்ள, பிரசங்கம் பண்றது 1000 பேருக்கு நடுவில், பேசுறது நல்ல வார்த்தைகள், அவரும் சுத்தமா பக்தி கடாட்சமா இருக்காரு. அப்படி இருந்தும் ஏன் அவர்கிட்ட நேர்மறை ஆற்றல் இல்லை அப்படின்றத வெள்ளை தேவதை கிட்ட கேட்டுச்சு. உடனே வெள்ளை தேவதை ஒரு போர்டை காமிச்சுது, அதாவது ஒரு பலகை, எழுத்து பலகையை காமிச்சுது. அந்த எழுத்து பலகையில சுவாமியை கிட்ட தரிசிக்கணும்னா 10,000 ரூபாய், சுவாமியோட பேச்சு நல்லா கேட்கணும்னா 5,000 ரூபாய், சுவாமியை நல்லா பார்த்தானா 2,000 ரூபாய், ஃப்ரீயா வரவங்களுக்கு கடைசி சீட்டுன்னு எழுதியிருந்தது. இதை பார்த்த பச்சை தேவதை தன்னோட தலையை குனிஞ்சிருச்சு. தெய்வீக சேவைன்றது, தெய்வத்தோட சேவைக்கு கட்டணம் எப்போ மனுஷன் விதிக்கிறானோ அப்பவே அது சேவை பட்டியல்லேருந்து விலகுது அப்படின்னு சொல்லி வெள்ளை தேவதை பச்சை தேவதையை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுது. அடுத்த பச்சை தேவதை ஒரு மனிதரை பார்க்குது. அந்த மனிதர் காலையில் எழுந்து, அதாவது ஒரு மனிதனுக்குடைய ஒழுக்கங்கள் எல்லாம், ஒரு மனிதருக்கான வரையறுக்கப்பட்ட எல்லா ஒழுக்கங்களையும் செய்கிற ஒரு மனிதர். காலையில் 4 மணிக்கு எழுந்து யோகா பண்ணுறவர், 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணுறவர், சாப்பிட்றதுல கரெக்டான சாப்பாடுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றவர், ரொம்ப நேர்மையானவர், மனப்பக்குவம் உடையவர், ரொம்ப ஒரு சாதாரண மனிதர். டிசிப்ளினாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை விட ஒரு படி அதிகமாகவே தன்னோட வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க ஒரு மனிதரை பச்சை தேவதை பார்க்குது. கண்டிப்பாக இவருக்கான நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவர் கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்சியாக டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாருன்னு பச்சை தேவதை சொல்லுது. வெள்ளை தேவதை வழக்கம் போல் அமைதியாக இருக்குது, எதுவுமே பேசலை. பச்சை தேவதை அந்த மனிதர்கிட்ட போய் அதோட மந்திரத்தை சொல்லுது. அவருக்கு வெறும் 10 விழுக்காடுகள் மட்டும்தான், வெறும் 10 விழுக்காடுகள் மட்டும்தான் அவர்கிட்ட நேர்மறை ஆற்றல் இருக்கும். பச்சை தேவதைக்கு ஒண்ணுமே புரியல. அதற்கான விளக்கத்தை கேட்டு பச்சை தேவதை வெள்ளை தேவதை கிட்ட போகுது. அதுக்கு வெள்ளை தேவதை சொல்லுது, ஒரு மனிதன் சுய ஒழுக்கத்தோடும் மனக்கட்டுப்பாட்டோடும் இருந்தால் அவனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் ஒரு சில சார்ந்த அவருடைய ஒழுக்கங்களை ஈர்க்கிற சார்ந்த மக்கள், அதாவது அவங்களோட சுய கட்டுப்பாட்டிலையும் உடல் அமைப்புலையும் ஒழுக்கத்திலையும் ஈர்க்கப்பட்ட பீப்புள் அவரை பின்தொடர்ந்து போவாங்க. அந்த கூட்டமாக இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அவர் உபயோகமாக இருப்பாங்க. இந்த விஷயமும் பூமிக்கு தேவை இல்லையான்றதை விட குறைந்தபட்ச தேவைதான். ஒரு மனிதனோட சுய ஒழுக்கம் அவனோட வாழ்நாளை நீட்டிக்கும், அவனை சுற்றி இருக்க குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் உதவிகரமாக இருக்கும், அவன் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பான். இதை தவிர இந்த பூமியில இவனால நேர்மறை ஆற்றல்ன்றதை பெருசா பரப்ப முடியாதுன்ற ஒரு விளக்கத்தை வெள்ளை தேவதை கொடுத்தாங்களாம். பச்சை தேவதையும் சரின்னு சொல்லிட்டு
கொஞ்ச தூரம் 2 பேரும் பறந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பார்த்த காட்சி பச்சை தேவதைக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதாவது ஒரு பெரிய வள்ளல் எப்படி தானம் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள் எல்லாருக்கும் இலவச துணி, இலவச புடவை, இலவச வேட்டி, அவங்களுக்கான சாப்பாடு, அவங்களுக்கான மல்லிகை பொருட்கள் எல்லாத்தையும் வழங்கிட்டே இருக்காங்க. கூட்டம் வரிசையில் நின்றுட்டே இருக்கு. இதை பார்த்த பச்சை தேவதை, கண்டிப்பாக நான் தேடின மனுஷன் இவராக தான் இருப்பார், அவரை பாருங்க, அவர் முகத்தில் என்ன ஒரு கலர் தேஜஸ், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இவர்கிட்ட நான் எதிர்பார்த்த நேர்மறை ஆற்றல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அந்த மனிதர்கிட்ட போய் அதோட மந்திரத்தை சொல்லுது. பார்த்தா அவர்கிட்ட வெறும் 8% மட்டும்தான் நேர்மறை ஆற்றல் இருக்குது. 8 விழுக்காடு மட்டும்தான் நேர்மறை ஆற்றல் இருக்குது. மறுபடியும் ரொம்ப மனக்கவலைக்கு ஆளான பச்சை தேவதை வெள்ளை தேவதை கிட்ட கேட்குது, என்ன இது, இவர் எவ்வளோ தானம் தர்மம் செய்கிறாரு, அப்படி இருந்தும் ஏன் இந்த நேர்மறை ஆற்றல் சரியா இவர்கிட்ட இல்லை அப்படின்னோடனே வெள்ளை தேவதை அந்த பச்சை தேவதையை ஒரு பக்கமாக திருப்பி காட்டுது. திருப்பி பார்த்தா எல்லாம் ஹை அண்ட் கேமரா, டிவியில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அவர் ஒரு பொருளை கொடுக்கும் போதும் அவருக்கான ஸ்டில் ஸ்னாப் எல்லாம் எடுக்கப்படுது. சமூக வலைத்தளங்களில் இருக்க அவரோட கணக்கெல்லாம் நேரலை, அதாவது லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த பச்சை தேவதைக்கு வெக்கம் தலையை கவுந்துருச்சான். வெள்ளை தேவதை சொல்லுது, ஒரு திட்டத்தை போட்டு ஒரு சுயநலத்துக்காக விளம்பரத்துக்காக செய்யற உதவி எப்படி புண்ணியமா போகும், புண்ணிய காரியத்துல சேரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பச்சை தேவதையை ஆறுதல் படுத்தி அமைதிப்படுத்துது வெள்ளை தேவதை. பச்சை தேவதை சொல்லுது, என்னால் இந்த பூமியில் மனுஷங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு என்னால் கண்டிப்பாக பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியலை, என்னை சரியான ஆட்கள் கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுது. வெள்ளை தேவதை பச்சை தேவதையை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு பறந்து போகிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா சுற்றி ரொம்ப அழுக்கு, ரொம்ப சுத்தமாலாம் இல்லை, எல்லாம் குடிசை வீடுகள், ஓட்டு வீடுகள் தான். மக்கள் எல்லாரும் நடுத்தரமாக இருக்காங்க, அவங்கவங்க வாழ்க்கைக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு பாட்டி இட்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கடைக்கு ஓரமாக ஒரு குழந்தை ஒட்டி போன வயிற்றோட அந்த கடையில் இருக்க சாப்பிட்ற பொருளை ஏக்கமாக பார்க்குது. இதை கவனித்த பாட்டி அந்த கடையில் எல்லாரும் சாப்பிட்டு போனதும் அந்த குழந்தைய கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ஒரு தட்டில் 2 இட்லி வச்சு, உனக்கு சட்னி பிடிக்குமா சாம்பார் பிடிக்குமான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை எனக்கு சாம்பார் பிடிக்கும்னு சொல்லுது. எக்ஸ்ட்ரா ஒரு இட்லியும் வச்சு அது ஃபுல்லாக சாம்பார் போட்டு அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. ஓரமாக உட்காந்து சாப்பிடு, தண்ணி வேணும்னா பக்கத்தில் இருக்க எடுத்து குடின்னு சொல்கிறாங்க. அந்த பாப்பாவும் பசியில் வேகமாக அந்த இட்லியும் சாம்பாரையும் சாப்பிடுது, தண்ணியை மடக்குன்னு குடிக்குது. அந்த தட்டை அந்த குழந்தை அழகாக கழுவி கொண்டு அந்த பாட்டி கிட்ட வச்சுட்டு அந்த பாட்டிக்கு நன்றி அப்படின்னு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தைய பார்த்து, இங்கே பாரு பாப்பா, உனக்கு பசிச்சுதுன்னா இந்த ஆயா கடைக்கு வா, நீ இப்படி வயிறு ஒட்டி போகிற அளவுக்கு பட்டினியாலாம் இருக்காத, வீட்டுக்கு பத்திரமா போ, உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ ஆயாவை பாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஆயா அந்த குழந்தை போகிறத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்பி எந்த விஷயமும் நடக்காத மாதிரி வடை போட ஆரம்பிச்சிடுது. மசால் வடையை தட்டி எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வெள்ளை தேவதை சொல்லுது அந்த பச்சை தேவதை கிட்ட, இந்த அம்மா கிட்ட போய் உன்னோட மந்திரத்தை சொல்லி நேர்மறை ஆற்றலை நீ கண்காணிச்சு பாரு அப்படின்றாங்க. பச்சை தேவதை ஒரு தடவைக்கு 2 தடவை வெள்ளை தேவதையை திரும்பி பார்க்குது. இந்த இடமும் சுத்தமா இல்லை, அந்த ஆயாவும் அந்த பாட்டிமாவும் சுத்தமா இல்லை, புடவை எல்லாம் அழுக்கு மாவு, அந்த அம்மா கிட்ட போகவே முடியாது, எண்ணெய் சிகிடு வாசனை வருது, இந்த அம்மா வாயில வர மொழியும் சரியில்லை, இந்த அம்மா கிட்ட எப்படி நேர்மறை ஆற்றல் இருக்கும்னு நீ சொல்றேன்னு கேட்குது. வெள்ளை தேவதை சிரிச்சுக்கிட்டே நீ போ அப்படின்னு சொல்லுது. நம்ம பச்சை தேவதையும் அந்த அம்மா கிட்ட போயிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுது. அந்த அம்மாக்கு 80 விழுக்காடு நேர்மறை ஆற்றல் இருக்குது. இதை பார்த்த பச்சை தேவதை ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. இதுக்கான விளக்கத்தை வெள்ளை தேவதை கிட்ட கேட்குது. அதுக்கு வெள்ளை தேவதை ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுக்குது. நீ இப்ப பார்த்த மனிதர்கள் எல்லாமே ஏதோ ஒரு சுயநலத்துக்காக, பணத்திற்காக, அவங்கள தாங்கள் பிரபலப்படுத்திக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு சேவையை செய்யறாங்க. அந்த
சுய கட்டுப்பாட்டான மனுஷனால அவங்க ஒரு குடும்பத்துக்கு லாபம், ஏதோ ஒரு லாபம் அவங்க வாழ்க்கையில இருக்குது. இந்த பாட்டியோட வாழ்க்கையை நீ பார்த்தனா, இந்த பாட்டி ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவங்க கஷ்டப்பட்டாதான் இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு. அந்த கஷ்டத்துலயும் ஒரு குழந்தை பசியில நிக்குது, அது வாயை திறந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு இப்படி ஒரு பசி இருக்குதுன்றத உணர்வுகளால புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த பசிக்கு உணவு கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம இப்படி ஒரு வேலை செஞ்சோமே, நமக்கு நன்றி சொல்லணுமேன்னு எதிர்பார்க்காம அந்த குழந்தை சொல்ல வந்த வார்த்தையை கூட தடுத்து, இனிமே உனக்கு ஏதாவது வேண்டும்னா கூட பாட்டியை வந்து பாருன்னு மனசு நிறைய சொன்னாங்க. அந்த குழந்தை சரியாதான் போறாளான்னு அவ போற வரைக்கும் பார்த்தாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு தேவதை. இப்போ இந்த பூமிக்கு அன்புதான் தேவை. மனுஷன் பூமியில இருக்க இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். மனுஷங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. உறவுகளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. சொந்தங்களை விட்டு போயிட்டாங்க. தாய் குழந்தைய பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தன்னை பிரிஞ்சாலும் பரவாயில்ல, குழந்தை நல்லா வரணும், தாயே தான் குழந்தைய பிரிச்சுக்கிறாங்க. இப்படி உலகம் பிரிஞ்சு இருக்கு, மனிதர்களாலையும் இயற்கையாலையும் பிரிஞ்சு இருக்கு. இவங்களை எல்லாம் ஒன்னா சேர்க்கிற ஒரே ஆயுதம் அன்பு மட்டும்தான். அந்த அன்பு எங்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லார்கிட்டையும் நேர்மறை ஆற்றல் கொட்டி கிடக்கும். மனித சேவை ஒன்றே இறைவன். மனித நேயமும் மனித சேவையும் இருக்க ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய ஆராசக்தி அப்படியே கிடைக்கும்னு சொல்லிச்சு வெள்ளை தேவதை. இதை கேட்ட பச்சை தேவதை தன்னுடைய கண்ணோட்டம், அதாவது ஒரு மனுஷனை பார்க்கிற முறையையே மாத்திக்குச்சு. 2 தேவதைகளும் இப்ப திருப்தியா மேலோகத்தை நோக்கி போயிட்டாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, டைம்லி ஹெல்ப்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சரிங்களா? கேமராலாம் ஆன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல வச்சுக்கிட்டு, ஃபேஸ்புக்ல லைவ்ல வச்சுக்கிட்டு, யூடியூப்ல லைவ்ல வச்சுக்கிட்டு நம்ம பண்ற ஹெல்ப் வந்து கண்டிப்பா ஹெல்ப்பே கிடையாது. அது இன்னொரு ஜீவனோட நிலைமைய நம்ம கிண்டல் பண்றதுக்கு சமம். டைம்லி ஹெல்ப்னா என்ன தெரியுமா? அதாவது ஒரு பாட்டி பஸ்ஸில் ஏற முடியாம தவிக்கும் போது உடனே அவங்களுக்கு நம்மளோட உதவி தேவைப்படும். அந்த நேரத்துல கொஞ்சமும் யோசிக்காம ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க ரோட்ல, அதாவது தெருவில் நடந்து போகும்போது யாராவது பசியிலையோ இல்லாத ஏதாவது ஜீவன் தண்ணீர் இல்லாமலோ இருக்கும்போது உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. ஆனால் தயவு செய்து அதை ரெக்கார்ட் செக்ஷன்ல வச்சுக்காதீங்க. எந்த சான்றிதழும் இல்லாம செய்யற உதவி தான் நேரத்துக்கான உதவி. அந்த டைம்ல அந்த உதவிய அந்த மனுஷனுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறது தான் உண்மையான உதவி. உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பழக்குங்க. எப்படின்னா, உங்க வீட்டில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது அவன் உடனே எழுந்து போய், அவனோ அவளோ உடனே எழுந்து போய் செய்யணும். இப்போ நீங்க ஒரு புக்ஸ் ரீட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு திடீர்னு கிளாஸஸ் வேணும். நீங்கள் திரும்பி பார்க்கும் போதே உங்கள் குழந்தைங்க அம்மா கிளாஸ் தேடுறாங்க, உடனே போய் உங்கள் ஸ்பெக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்கணும். திடீர்னு உங்களுக்கு விற்குதுன்னா உங்கள் குழந்தை உடனே ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். இந்த பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டு சூழ்நிலையிலே வளர்த்தாதான் அவங்க வெளி சூழ்நிலையில் இருக்க மனுஷங்களுக்கு உதவி செய்வாங்க. நீ டிவி பாடுறா, நான் போய் எடுத்துக்கிறேன், நீ வீடியோ கேம் விளையாடு, நீ கார்ட்டூன் பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு நம்ம வேலைகளை செய்ய அவங்களும் சரி, அம்மா வேலையை அம்மா செஞ்சுப்பாங்க, அப்பா வேலையை அப்பா செஞ்சுப்பாங்க. வீட்டில் இந்த மனநிலையில வளர்ற குழந்தைங்க வெளியே எப்படி இருக்கும் தெரியுமா? யார் எப்படி போனா என்ன, எனக்கு பஸ்ஸில் சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு ஸ்கூலில் கம்ஃபர்டபுளான சீட் கிடச்சிருச்சு, அந்த பாட்டி ஏற முடியலன்னா அதுக்கு வயசாச்சு ஏற முடியல, அந்த மனோநிலையில தான் வளருவாங்க. அதனால நான் எதுக்கு குழந்தைங்கள சொல்றேன்னா, இப்போ நம்ம ஓரளவு வளர்ந்துட்டோம், நமக்கு நல்லது கெட்டது பிரித்து பார்க்குற விவேகம் வந்தாச்சு. ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க ரொம்ப லேசியா இருக்காங்க. உதவின்னா என்ன, சேவைனா என்ன, இந்த சோஷியல் மீடியாவால உதவி செஞ்சா அதுக்கான பாப்புலாரிட்டி தேடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட அதை 10 தடவை சொல்றாங்க. என்ன கேட்டாங்க, நான் எடுத்து கொடுத்தேன், நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு. இந்த மாதிரி கண்ணோட்டங்களை மாத்துங்க. டைம்லி ஹெல்ப்பை உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க, நீங்களும் செய்யுங்க. நான் திரும்பவும் அந்த கதையில இருந்து தான் அந்த வார்த்தையை சொல்ல போறேன். மனித சேவையும் மனித நேயமும் தான் இறைவனுக்கு சமம். நான் அன்பே சிவம். நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. அந்த கடவுளை நல்லபடியா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க. நன்றி, வணக்கம்.